இதான் வந்து தோலவெட்டி. தோலவெட்டின்னு சொன்னாலே பெரிய ஒரு பிரதேசம். கன பேர் வேலை செய்து அவன் வாழ்வாரத்தை கிட்டின இடம். நாங்கள் போய் கதைகளை பற்றி பழக காலத்தில் வந்து மக்கோனான்னு சொல்லி அந்த குளப்படி செய்கிறாங்க. அது அந்த காலத்தில் சொல்கிறது மக்கோனாவை கொண்டே போட்டு வேண்டாம். அறிவறியிலேருந்து அஞ்சாம் மட்டும் படித்த பள்ளிக்கூடம். யாழ் ஒட்டகப்பிலம் பாடசாலை. இதுவும் ஒரு பழைய புக்கை கட்டுற செல்லப்பான்னு சொல்லி அவர்கிட்ட விடாம் போகலாம். உள்ளது போகலாமே. நான் சின்ன பிள்ளையா இருக்க இதில் வந்து ஒரு படம் பார்த்துருக்குறேன். இந்த ரூம்ல இது பார்க்கவே இல்லை. பாம்பு புத்தா கிடக்கு. தண்ட சொந்த இடம் இங்கே இருக்கணுன்றதுக்காக தன்னந்தனியாக இந்த வீட்டே இருக்கிறான். 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த நாங்கள் இப்போ 2021ஆம் ஆண்டு தான் இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் மாறி மாறி ஒரு வீட்டில் இருந்து வாடகை வீட்டெல்லாம் இருந்தேன். ஓகே மாமி சோமா இருங்க. இப்படித்தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. தங்களோட வீடுலையும் பார்க்கணும்னு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குங்க. சின்ன பிள்ளைகளோட ஓடி தெரிஞ்சுப்பீங்களா என்ன இதில் செல்லடிக்கைக்குள்ள இந்த எங்களோட வீட்டை வந்து இந்த இதில் விழுந்து வெடிச்சது. காலமே நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வலிக்கிட்டு கொண்டிக்கிறோம். இப்போ காலமே ஒரு கொஞ்சம் தொடங்கிட்டாங்க செல்லடிக்கிறதுக்கு. செல்லடிக்க தொடங்கின உடனே நாங்கள் அம்மா நான் தம்பி ஆக்கள் 3 பேர் சேர்ந்து அந்த போக்குட்டிக்குள்ளே இருந்தனாங்க. அப்பா வழி அங்காளி பிராந்தையிலண்டவர் செல் வந்து அங்காளி ரூம் பக்கம் தான் விழுந்து வெடிச்சது. நாங்கள் குளப்படி செய்தா முந்தி அப்பா இதில் எங்களை ஏற்றி வச்சுட்டு அடிக்கு போட்டு ஏற்றி விடுவேன். இதுலேருந்து ரங்க மாட்டோம் தெரியும். இந்த வீடு வந்து சின்ன தம்பி ஐயா அந்த வீடு. இது வந்து அந்த நேரத்தில் இதான் இந்த எல்லோரும் வந்து இங்கே இந்த செல் அடிக்க ஹெலிகாப்டர் அடிக்க பொம்பை அடிக்க மறையிறகு பிளாட் எழுதுக்கெல்லாம் ஓடி வருவீங்க. வசாதான் சந்தியில் இருந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தூரத்தில் நிற்கிறோம். மார்க்கோனியில் கட்டுறோம். ரேடியோ மார்க்கோனியில் கட்டுறதுக்கிட்ட நிற்கிறோம். பழையாக்கள் இருந்தால் கூட அடையாளம் காண எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பு தானே. இப்போ வசாவளான் சந்தி சங்கக்கடை அங்கால போனால் தெல்லிப்பளை பக்கமாக போனால் அதில் தம்பையா கட்டுறோம். இங்கால போனால் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கால ஐஸ் ஃபேக்ட்ரி அப்படி எல்லாம் இருந்தது. அப்போ அந்த இடங்கள்லாம் ஞாபகம் இருக்கிறது. கட்டாயம் இதை பார்க்கக்குள்ளே ஒரு ஞாபகங்கள் வந்து போகும். இருந்தால் அதில் நீங்கள் தெரிவிங்க. வணக்கம். அண்ணா வந்து இருக்கிற இடம் வசாவலான். என்ன உங்களை சொந்த இடம் வசாவலான். அப்போ நாங்கள் இப்படியே வந்தது வசாவலானுக்கு. அப்போ வசாவலான் பிரதேசத்தை காட்டுவோம்ட்டு. அதே நேரம் இதுவும் சிஸ்டர் மடமா தோளகட்டின்னு சொல்லி இடம். இந்த இடமும் காட்டிக்கொண்டு இதுக்கு இஞ்சாலே அண்ணா தான் இருந்த வீடு அந்த நிலைமை எப்படி இருக்குது அதெல்லாம் அப்படியே பார்க்க போகிறார். இது வந்து அந்த இடத்துல எடுக்கிறனால மெக்கெல்லாம் கொழுவே இல்லை. பழைய ஞாபகங்களை மீட்டி தரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நாங்கள் இடங்களை காட்ட போகிறோம் வசாவலானுக்குள்ள. கண்டிப்பாக நீங்கள் வசாவலான் பிரதேசத்தை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே நாங்கள் வசாவலான் பிரதேசத்தை போய் பார்க்க போகிறோம். அண்ணா வந்து நோர்வேலேருந்து வந்திருக்கார். ஜேம்ஸ் அண்ணாண்டு உங்களை முதல் காணொலியில் கண்டிருப்பீங்க நினைக்கிறேன். அண்ணாவோட தான் நாங்கள் போயிட்டு பயணிக்க போகிறோம். இதான் வந்து தோலவெட்டி நெல்லிக்கஸ். பழைய காலத்துலேருந்து இப்படி தானே இப்போ லேபிளில் மாற்றிருக்காங்க. லேபிள் முந்தி போத்தில் தானே இப்போ பிளாஸ்டிக்கில். நாங்கள் முந்தி சோழாவில் இது கேட்கல. நாங்கள் இதைத்தான் கூட முந்தி வாங்கி கிளச்சி குடிக்கிறது. ஸோ இப்போ அதில் இருந்து எங்களுக்கு இந்த சுவை வந்து சரியான விருப்பம். ஆனால் இது இப்போ அங்கேயும் வாங்கலாம். வெளிநாடுகளுக்கும் இது வருது. ஆனால் அது நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. என்னன்னு சொன்னால் இதையே என்னன்னு சொல்றது டூப்ளிகேட்டாக தயாரித்து விற்கணும்னு சொல்ல வேண்டியிருக்கு. இதுதான் ஒரிஜினல். ஒரிஜினல் லேபிள் பார்த்துக்கோங்க. தானே உற்பத்தி செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 620 ரூபா உண்டு. இது எத்தனை 1 லிட்டர் 1000 மில்லிலிட்டர். ஓகே 1000 மில்லிலிட்டர். இதுதான் ஒரிஜினல் லேபிள். அப்போ இதே மாதிரி டூப்ளிகேட்லாம் இருக்காங்க. அங்கே செய்து இல்லை டூப்ளிகேட் செய்கிறாங்கன்னு சொல்லினோம். அதால் நாங்கள் இப்போ இங்கே தயாரிக்கிற இடத்துலயே வாங்குறபடியே எங்களுக்கு நம்பிக்கை தானே. நம்பிக்கை அது சரியா. ஒரு சின்ன ஒரு லேபிள் தானே. காப்பி பண்ணி தான் செய்யலாம்ல. தான் ஒரு யூடியூப் இதில் பார்த்து நான் ஒரு ஃபாதரே சொல்லி இருந்தவர் நீங்கள் இந்த லேபிளை வந்து சரியா கவனிச்சு வாங்க சொல்லி. அதான் அந்த லேபிளை பார்த்தோம்னா சரி. லேபிள் இப்போ தெரியாது. கலப்படங்கள் செய்கிறாங்களோ ஐஎஸ்ஓ இந்த சான்றிதழ் இருக்கு. லேபிளை சரியாக பார்த்துட்டா ஓகே இதுதான் விஷயம் வந்து தெரியும். இது வந்து நெல்லிகிராஸ். அது வந்து கிரேப்ஸ் செய்கிறது. இது என்ன மாதிரி வேணும் வந்து முந்திரி பழத்தின் சாறு. எல்லாத்துக்கும் தோலை கட்டி என்று இதுக்கும் வந்து 620 அதே ப்ரைஸ் தான். 1000 லிட்டர் 1 லிட்டர் சரியா 1 லிட்டர். இது வந்து இதெல்லாம் தோலவட்டி இப்போ சொல்லி தோலவட்டின்றது வசாவளான்னு பக்கத்தில் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு முந்தி சிஸ்டர் மடம் வேறு அமளிவனம் அன்பகம்னு சொல்கிறேன். சிஸ்டர் மாதிரி தான் இதை நடத்தி வந்த முந்தி அவன் ஃபவுண்டர்னு சொல்லி படம் போட்டுருக்கு. இப்போ யுத்தத்துக்கு பிறகு இங்கே பாருங்க இதில் எவ்வளோ அடிக்கிருக்காங்கன்ட்டு. என்னென்ன வித்தியாசம் இருக்குது தங்கச்சி உங்களோட இதில் வந்து நெல்லிகிராஸ் இருக்குது, மற்றது வந்து கிரேப்ஸ் இருக்குது. 2 தானே இருக்கா?
மாதுளை நன்னாரி எல்லாம் ஒரே விலை தானா? மாதுளை 750 870 அங்கே அங்கே இருக்குது. அது வேறு என்ன பிராண்ட் போட்டுக்காது என்ன? சரி சரி சரி. எல்லாம் உற்பத்தி செய்கிறதெல்லாம் இங்கே தானே? நன்னாரிகள் காட்டுங்க பார்ப்போம். நன்னாரி இருக்கும் ரைட்டா. இது தோலை கட்டி நன்னாரி. நன்னாரிண்டா என்ன? வேரில் செய்கிறதா? வேரில் செய்கிறதா? எங்கே இதெல்லாம் எடுக்கிறாங்க இப்போ? நெல்லிக்காய் அதுகள் எல்லாம் முந்தி அந்த காலத்தில் சேர்த்தவை ஆக்கள் வீடுகளில் வசவலால் இருக்கிறார்கள், சுற்று வட்டாரங்கள் இருக்கிறார்கள். தங்களை இப்போ அப்படி தான் தராங்களா இல்லை நெல்லிக்காய் எடுத்து கொடுக்குறாங்க அந்த தோலட்டியில் வந்து இவர் வசாவலாம் தானே? இப்போ எல்லாம் சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்து நாங்கள் வந்து 600 ரூபாய்க்கு வாங்கினாங்க ஒரு போத்தில். இதே வந்து கடைக்காரருக்கு மொத்த விற்பனைக்கு வந்து 580 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இங்கே வந்து 600 ரூபாய்க்கு வாங்கலாம். இதுதான் ஒரிஜினல் லேபிள். வெளிநாட்டில் நீங்கள் பார்த்து வாங்குறேன்னா வாங்கிக்கொள்ளலாம். என்னென்ன வாரம் நேரம் வராது, நேரடியாக வந்து இப்போ தற்காலிக இடமா தான் இயங்குது தோலட்டி. இது வந்து சிஸ்டம் மேடம். இது சிஸ்டம் மேடம். அதாவது உறுதி பூசலுக்கு படிக்கிறது, முதல் எடுக்க படிக்கிறார்கள் எல்லாம் இங்கே தான் வந்து படிக்கிறது. இந்த சிஸ்டம் எல்லாம் இதில் வச்சு படிக்கிறது. பின்னால் பெரிய சேர்ச்சி எல்லாம் இருந்தது. இது இது நான் நினைக்கிறேன் 2014ஆம் ஆண்டு தான் இது விடுவிக்கப்பட்ட பிரதேசம் நினைக்கிறேன். நீங்கள் கடைசியாக இப்போ இங்கே வந்தீங்க சின்ன பிள்ளைங்க? இல்லை 90ஆம் ஆண்டு அப்புறம் 2003 வந்தேன் நான். அப்போ இது இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது. இது இந்த இடம் அங்கால பட்டுப்பூச்சி வளர்ப்பு நிலையம் இருந்தது நேர எதிராக. அதெல்லாம் அழிவட்டை அஞ்சிட்டு. அந்த காலத்தில் இவ்வளோ உற்பத்தி பொருட்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து போயிருக்கு. இப்போ தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம் என்ன கடைசியில். பட்டுப்பூச்சி ஆடை நெசவுகள் செய்த பட்டுப்பூச்சி அந்த இடம் நான் காட்டுறோம் உங்களுக்கு. சரி, இப்படியே நாங்கள் வசாவில் அப்படியே போய் பார்க்க போகிறோமே. போய் பார்ப்போம். என்ன இடம் இது வந்து? இந்த இடம் வந்து முந்தி ஆரம்ப காலங்களில் 80, 70லேருந்து 80 கால பகுதிகளில் எல்லாம் வந்து இது பட்டுப்பூச்சி வளர்ப்பு நிலையமாக இருந்த இடம். பட்டுப்பூச்சி வளர்க்குறோமா? என்ன ஞாபகத்துக்கு அது அப்படித்தான். இந்த இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு வேலையை கொடுத்து ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு சென்ற ஒரு இடம். இந்த இடம் காலப்போக்கில் இப்போ ஒன்றையும் காணையில் வழிவடைஞ்சு தான் நான் சொன்னேன். 14ஆம் ஆண்டு பிறகு தான் இந்த தேசம் விடுபட்டது, இந்த இடம் விடுபட்டது. அப்போ அதுக்கு பிறகு தெரியாது அந்த உற்பத்திகள் ஒன்றும் திருப்பி வரே இல்லை. ஆனால் இப்போவே ஒரு தென்னை நாட்டு மேடை அச்சுவேலிகள் போட்டிருக்கேன். ஆரம்பத்தில் இது அப்படி தான் இருந்தது. இது இங்கே பார்த்தீங்கன்னா மக்கோனா இப்போ வந்து அது இப்போ ஒரு ஆயுர்வேத இதாக மாற்றி வைத்தியசாலை அதெல்லாம் வந்து சீர்திருத்த பள்ளியாக இருந்த ஒரு பெரிய வளமான ஒரு இடம். நிலம் மண்ணை பரப்புகளை கொடுத்த இடம். தோலகட்டின்னு சொன்னாலே ஒரு பெரிய ஒரு பிரதேசம். பேர் வேலை செய்து அவன் வாழ்வாரத்தை கிட்டின இடம். நாங்கள் போய் கதைகளை பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் நின்று அதில் என்ன தோலகட்டி சிஸ்டம் மேடம், அதுக்கு பக்கத்துலேயே தான் இதில் பட்டுப்பூச்சி வளர்த்துருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் எவ்வளவு சுயதொழில் முயற்சி எல்லாம் இருந்திருக்கு, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் நாங்கள்லாம் வந்து பார்த்துருக்கிறோம். சின்ன பிள்ளையில் வந்துருப்பீங்க. பட்டுப்பூச்சிகளெல்லாம் வளர்த்து அது தானாகவே கூடு கட்டி அதில் இருந்து பட்டு உற்பத்தி செய்த இடம் இந்த இடம். பாருங்க. இப்போ வரும் முந்தின ஆக்கள் பார்த்துருந்தா எழுதுங்க, உங்களோட கருத்து எழுதினீங்கன்னா இந்த காணொலிக்கும் எடுத்ததுக்கும் ஒரு பிரியோசனம் இருக்கும். அதே தகவல்களை அறியக்கூடிய மாதிரி மேலதிகமான தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் எழுதுங்க. அப்போ தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்படி இருந்துன்னு சொல்லி அறியக்கூடிய கிடையாது. இப்போ நான் ஜேம்ஸ் அண்ணாவோட வந்து தெரிகிறபடியாக தான் எனக்கும் இப்படி புது இடங்கள் விஷயம் தெரியுது. இப்போ இதுகள் ஒன்று சொல்கிறதுக்கு ஆக்கள் இல்லாட்டில் இப்படி விஷயம் தெரியாது. நீங்கள் போய்க்க சும்மா போவோம், இந்த இடத்துல போயிருப்போம். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருந்தேன்னு சொல்லி இப்படி தெரிஞ்சாக்கள் கொண்டு சொல்லிக்கலாம் எங்களுக்கு தெரியுது விஷயங்கள். இப்போ இது கங்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்க பெரிய விவசாய நிலங்கள் உள்ள பெரிய வெங்காயங்கள் கங்காளி பக்கம் அந்த இடம் வந்து செம்பாடுன்னு சொல்கிற இடம் இருக்குது. திருச்சானன்னு சொல்லி இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் நிறைய பேர் விவசாயம் செய்து ஒரு வாழ்ந்த இடங்கள். இப்போ எல்லாம் இப்போ திருப்பி விவசாயங்கள் எல்லாம் செய்யணும். குறிப்பிட்ட இதான் இருக்குது. சில இடங்கள் செய்யலை பாருங்கள், விட்டுலாம் கூட முளைச்சி இதெல்லாம் வந்து விவசாயம். நாங்கள் போயிட்டாங்களே அப்படியே பார்ப்போம்ல. ஓகே. மாவட்ட சித்த மருத்துவமனை இதான் வந்து இதால் போனால் முந்தி பழக காலத்தில் வந்து மக்கோனான்னு சொல்லி அந்த சீர்திருத்த பள்ளி இருந்தது. சீர்திருத்த பள்ளிண்டு குளப்படி செய்கிறாங்க. குளப்படி செய்கிறாங்க. அது அந்த காலத்தில் சொல்கிறது மக்கோனா கொண்டே போட்டு வேண்டாம் அம்மாக்கள் வந்து விரட்டுறது முந்தி குளப்படி செய்தா கூட குளப்படி செய்யலாம். மக்கோனா அனுப்பி கோர்ட்ஸுக்கு போய் வாரா புள்ளி ஒரு குறிப்பிட்ட சின்ன பிள்ளையெல்லாம் அது ஒரு இதுக்கு கீழே இதில் கொண்டே விட்டுறது விட்டு அவைய சீர்திருத்தி அதில் கட்டுப்பாடு ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி தான் படிப்பு ஒரு டைமுக்கு எல்லாம் செய்யணும் சொல்லி இருக்கும்.
அதுதான் இப்போ மாற்றி வச்சிருக்கீங்க. அதை இப்போ சித்த மருத்துவ இதாக மாற்றி வச்சிங்க. உடைஞ்சிட்டு தானே எல்லாம் இப்போ போர் சூழலால் உடைஞ்சிட்டு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா முந்தைய ஒரு அக்கு பஞ்சர் கட்டுறம் இருந்தது. ஆயுர்வேதங்கள் எல்லாம் இதுக்கு இருந்தது. வீட்டில் வச்சு இருந்தது. இது பழைய ஒரு வீடு. இந்த வீடெல்லாம் அடுத்த வீடு செல்லப்பா ஐயான்னு சொல்கிறேன். அவற்ற வீடு. அவர் அந்த புக்கை கட்டுற அது செய்கிற அவை இந்த வீடு இந்த இடம் இந்த ஞாபகத்துக்கு அதாக தான் இருக்கணும். அடுத்த வீடு இருக்கும். இப்போ எல்லைகள் இல்லாதால தெரியுது இல்லை. அப்போ அவையின் அந்த புக்கை கட்டுற அந்த இது வந்து அங்கே முன்னுக்கு இருக்கேன்னு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். பார்ப்போம். இந்த பாருங்க சவாரி மாடு. ஐயா என்ன சவாரி மாடா இல்லது? வா இப்போ என்ன நான் கனவேட்ட வீடியோ பார்த்தேன். நான் இந்த வசாவளான் பிரதேசம் விடுபட்டா பிறகு கனவே வீடியோ எடுத்து போட்டவன். ஆனால் அவன் சும்மா வசாவளான் என்று சொல்லி வசாவளான் சந்தியில் நின்றோடனே வசாவளான் பக்கம் போகிறேக்கா அந்த பள்ளிக்கூடத்தை வசாவளான். இப்போ வசாவளான் சந்தி எதுன்னு சொல்லி இப்போ யாருக்கவே தெரியாது. இப்போ தான் திறந்து விட்டது. இப்போ அதுண்ட எங்களுக்கு தான் தெரியும். எங்களோட ஊரின் இந்த வளங்கள் இடங்கள் எல்லாம் பழைய ஞாபகத்தை வச்சு கொண்டு வந்தால் இப்போ கண்டுபிடிக்க எல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு சங்க கடை இருந்தது. அந்த இந்த மாமரம் எல்லாம் அப்போ இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ கருத்து இருக்குது இந்த மாமரம். பழைய ஆளுது மாமரம் பார்க்க தெரியுதோ. இதெல்லாம் சங்க கடை இருந்தது. அப்போ நாங்கள் இங்கே சாமான் வாங்க வர்றது அது சங்க கடையை பக்கத்து வீடு வந்து புஷ்பமக்கா அந்த வீடாக இருக்கணும். தெரியல எங்கே இருக்கு நம்மளுக்கு தெரியல. எனக்கு அவன் ஞாபகம் இருக்கு. அவங்க பிள்ளைகள்லாம் எங்களோட படித்தவங்க. இப்போ எந்த நாட்டில் எங்கே இருக்கு நம்மளுக்கு தெரியாது. அவன் இந்த வீடு இப்படி இந்தியாவில் இருந்த இது மாதா கோயில். இது வந்து இந்த கோயில் பெருசாக அழிவடையே இல்லை அந்த நேரத்தில். இப்போ ஆமி வந்து தங்களை அவையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கோயிலை கொஞ்சம் வச்சிருந்துருக்குறாங்க உடைக்காமல். இந்த காலத்துக்குள்ளே அந்த இடத்தை திருத்தி அமைச்சிட்டு அதில் பள்ளிக்கம் இருக்குது. என்ன பள்ளிக்கம்? நாங்கள் 5ஆம் மட்டும் படித்த பள்ளிக்கூடம். இதெல்லாம் நீங்கள் 5ஆம் படித்தது? இதில் தான் நான் அறிவறியிலேருந்து 5ஆம் மட்டும் படித்த பள்ளிக்கூடம். யாழ் ஒட்டப்பிலம் பாடசாலை. பழைய மாணவரால் வந்து நிற்கிறார். பிடிச்சி நிதியெல்லாம் வாங்கிடுங்க. 5ஆம் புக்கங்களே அறிவில்லை தானே எங்களுக்கு. அது சரி. சும்மா சொல்கிற பாடி ஏன்னா பழைய ஞாபகம் இருக்கிறதாலே அதை பாடி சொல்கிறேன். இப்போ பிரின்சிபல் ரெண்டாயிரண்டா பழைய மாணவர் தானே ஏதாவது டொனேஷன் கேட்டால் கொடுக்கலாம். பிரின்சிபல் இல்லை இன்றைக்கு பூட்டுனா வந்து பழைய கட்டுறம் இல்லை. உங்களை வந்து பழைய மற்ற கட்டுறம் இப்படி இந்தியாவில் இப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரி ஒரே கட்டுறம் 2 மாடி இல்லை, ஒரு மாடி சின்ன சின்ன பிரிவுகளாக தான் இருந்தது. ஒரு கொஞ்சம் அப்படி போகும். மேலே ஒரு மேல் மாடி 2 ஸ்டெப் படி வச்சு மேலே பிரின்சிபல் ரூமும் ஒரு 5ஆம் வகுப்பு கிளாஸ் ரூம் இருந்தது. இப்போ பாருங்கள் இது வந்து நாங்கள் இந்த பாருங்கள் 2023ஆம் ஆண்டு புலம்பெயர்ச்சியில் சித்தி பெற்றாக்கில் வந்து இதில் படம் போட்டு காட்டிக்காங்க. 145 மார்க்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இந்த 139 101 26 நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் திருப்பி 14ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கட்டுறதுலாம். இப்போ இந்தியாவில் வந்து நாங்கள் பார்த்தா ஆமீன் பவுண்ட்ரி அவங்க இல்லை கோயிலை தவிர ஆமீன் தான். இதில் தான் நாங்கள் கொஞ்சம் தண்ணி எடுக்கிறது கிணறு. இப்போ பப்ளிக்கான முந்தைக்கு தண்ணி வந்து எங்களுக்கு இல்லை. பள்ளிக்கு இந்த தண்ணி தான் வந்து பொது இந்த கிணத்து தண்ணி தான் நாங்கள் எடுத்து குடிக்கிறோம். இந்த நேரம் இந்த கிணறு இப்போ இருக்குது. இருக்கு அதில் இருக்கு கிணறு. பழைய டேங்கி கூட இருக்குது. இந்த உடைக்கையில் அப்படி இருக்கு. இதுவும் ஒரு பழைய புக்கை கட்டுற செல்லப்பான்னு சொல்லி அவர்கிட்ட வீடா. இது வந்து இதுதான் வந்து சமத்தர் செல்லப்பா அவன் சொன்னேன் நான் உங்களுக்கு. அவன் வந்து புக்கை கட்டுற இது அந்த ஆஸ்பத்திரி தான். அந்த புக்கை கட்டி தான் தமிழ் வைத்தியம். இது நாச்சார வீடா உள்ளுக்கு ஃபுல்லாக. முந்திருக்கெல்லாம் ஒரு எலும்பு கூட இருந்தது. எலும்பு கூட? ஓஹோ, என்ன சொல்கிறேன்? முறிவு இதெல்லாம் போகலாம். உள்ளது போகலாமே. ஐயோ சர்ச் மேன் ஞாபகம் இருக்கு. படம் டிவி வச்சு படம் படம் டிவியில் வாடகை இதில் படம் ஓடி இருக்கு. நான் சின்ன பிள்ளைங்க இதில் வந்து ஒரு படம் பார்த்துருக்குறேன்.
ஆ இந்த மழை தண்ணி விழுந்து ஓடி இருக்கு. இதெல்லாம் இந்த வைத்தியசாலை சின்ன சின்ன இதை செய்கிற குறிப்பு உரிமை காட்டியிருங்க ஒரு பகுதியாக இருந்தது. அப்படி அலைவடைஞ்ச நிலையில் இருக்குது. அதை திருப்பியே இருக்கணுமா நாடுகளில் இருக்கு நம்மளுக்கு தெரியலை. இல்லை கனடா அப்படி இப்படி ஒரு நாடுகள் போயிட்டு நம்ம வந்த காலங்கள்லேயே எனக்கு தெரியலை. இந்த மரம் விழுகிற இடத்துல நடக்கு பேர் வந்தா இந்த இன்னொரு பகுதி இது வந்து யாழ்ப்பாணத்தில் வச்சிருந்தது அந்த காலமாண்டு சந்தையில் இருக்கிற அப்படி இடமே போட்டுருந்தாங்க. ஆனால் பாருங்க பழைய ஆளுக்கு கட்டணும் வேலைப்பாடுகளை பாருங்க அப்படி இந்த ரூம்ல இது பார்க்கவே இல்லை. பாம்பு புத்தா கிடக்கு. இந்த பாருங்க கீழே ஃபுல்லாக பாம்பு புத்து குறையம்புத்து. ஐயோ பயமாக இப்போ பாம்பு வந்தா என்னால ஓட முடியாது. ஆமைக்கு பயந்தாலும் பாம்பு கடலாம் ஓடிடுவேன். ஆமைக்கு நின்றாலும் பாம்பு ஓடிடும். என்னால ஓடவும் முடியாது ஓடியவும் முடியாது. அதுதான் சரி. இப்படியே போகும். பழைய வீடு அப்படி இருக்கு. ஓ இது இந்த பழைய காலத்து வீடு. இது என்ன கொஞ்சம் பெருசாக இருந்ததெல்லாம் உடைப்பட்டுது. என்ன தெரியும் ஞாபகம் முன்னுக்கு ஒரு கூட் மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்தது காணிக்கிறது. பழைய காலத்து வீடு இதில் பார்க்க தெரியுது. சரி நாங்கள் அப்படி போவோம். ரைட். இது வந்து புனித ஜாகப்பர் வீதி. இதில் தான் அண்ணாண்ட வீட்டுக்கு போகிற பாதை. இதுதான் பாதை, எங்களை வீட்டை போகிற பாதை. இது இது புனித ஜாகப்பர் வீதி. சந்தியமயர் கோயில் உள்ளுக்கா கோயில் கோயில் இங்கே அங்கே இருக்குது. நாங்கள் போவோம் அதில். சரி சரி. இப்போ இப்படியே நேராக போனால் வசாவலாம் சாந்தி என்ன இதால் போனால் வசாவலாம் சாந்தி. இது ஒரு அழிவடைஞ்ச இதாக தான் இருந்தால் திருப்பி எல்லாம் புனரமைப்பு செய்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக இங்கே பெரிய வடலியாக இருந்தது. வடலி இருந்தது. இது ஜோசப் டீச்சர் அவையின் காணியாக இருந்தது. இந்த காணி வடலி ஃபுல்லாக இராணுவ கட்டுப்பாடுலாம் வீடு எல்லாம் இல்லையே. இப்போ என்ன ஒரு இதுக்கு வீடு இருக்கு இல்லை பனிகள் அதெல்லாம் நின்றது. இதுக்கு பின்னே தான் அந்த வீடு. இது நம்ம இராணுவ கட்டுப்பாடுலாம் இருக்கு. சரி இப்போ அண்ணாண்ட வீட்டை அப்படியே போக போகிறோம். ரைட். அண்ணாண்ட கோயிலுக்கு வந்துடும். புனித ஜாகப்பர் தேவாலயம். இது உண்மையாக 2015ஆம் ஆண்டு விடுபடைக்க இராணுவ கட்டுப்பாட்டில் இந்த விடையக்கல தனியாக சுவர் மட்டும்தான் இந்த கோபிசம் கூரை எல்லாம் கலட்டிட்டுங்க. பிறகு எங்களோட இஞ்சத்தை மக்களின் ஆதரவில் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்தார்கள் ஆதரவுலாம் இது மீள் கட்டுமான பணியில் கோயில் திருப்பி கட்டப்பட்டிருக்கு. 2015 தான் விட்டுருக்கோம். 14ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா நடந்தது. அப்போ இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்கேக்க அவிட்ட வம்சம் எடுத்து வந்து செய்தவன். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் தான் விடுதலை. வசாவலானில் அண்ணா அது என்னன்ட்டு நீங்கள் இப்படி தனியாக இங்கே இருக்கிறீங்க? ஒரு பயம் ஒன்றும் இல்லையா? துணைகள் அப்படி ஒன்றும் இல்லை? அது பெருசாக பகலுக்கு பயம் இல்லை. இரவுக்கு ஒரு ஆள் பாடுறது துணைக்கு. அக்கம் பக்கம் வீடுகள் உதவிகள் இருக்கா? ஓ அக்கம் பக்கம் வீடுகள் உதவிகள் இல்லை. இந்த இடம் தான் இருக்கிறோம். இப்போ இங்கே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி போவீங்க? போகிறோம்னா அங்கே ஆட்டோ நிற்குது கிட்ட. அவருக்கு டெலிஃபோன் பண்ணினா அவர் வந்து கூட்டிகிட்டு போவோம். உங்களுக்கு நீங்கள் இப்போ எத்தனை சொன்னீங்க? எத்தனை இடங்களுக்கு இடம்பெயர்ந்துருந்தீங்க? நாங்கள் 90ஆம் ஆண்டு இந்த 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தோம். நாங்கள் இப்போ 2021ஆம் ஆண்டு தான் இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் மாறி மாறி ஒரு வீட்டில் இருந்து வாடகை வீட்டெல்லாம் இருந்தேன். வாடகை வீட்டில் இருந்தது. சொந்த நிலத்தில் இருக்க சந்தோஷமா இருக்கா? சொந்த கவனியில் சீக்கிரம் வர தனியாக இருக்கணும். மகளோட நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறா மூத்த மகள் வந்து. ஆனால் அவள் என்ன
தனியாக இங்கே இருக்கணும் இல்லை தான் இங்கே இருக்கணும் அவையை வந்து தன்னோட இருக்க சொல்லி அவைக்கு அது அமையலை அவையின் வேற வேற காரணங்களுக்காக இருந்த ஒரு வருஷமா அவருக்கு வருஷத்துக்காக தானே போகணும் என்னோட ஆள் இருந்தேன் இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரதாங்களா அது கஷ்டம் தான் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் வரதாங்கள் வந்து போறதுனா கஷ்டம் இங்க இருந்து தூர போறது கஷ்டம்னு சொல்றாரு யாழ்ப்பாணம் 12 மணி ஆகும் இருக்கு அந்த அப்போ வர்ற கஷ்டம் தானே அங்கே போயிருக்கேன் சரி சரி சோத்துக்காக அங்கே இருக்கு இப்போ நாங்கள் அடுத்தது உங்களோட காணி நீ அப்படியே போய் பார்ப்போம் சரி இப்போ 2 வருஷத்துக்கு கூட கண்டது சந்தோஷமா இருக்கு ஓகே மாமி சோமா இருங்க இப்போ உங்களோட வீட்டுக்கு வந்தாச்சு இவ்வளோ தான் உங்களோட வீடு இதான் எங்களோட வீடு எவ்வளோ காலம் மட்டுமே இருந்தீங்க நீங்கள் இங்கே எவ்வளோ எத்தனை வயசு ஆண்டு 90 ஆண்டு உங்களோட வயசு கிட்டத்தட்ட வயசு சொல்லக்கூடாது இதெல்லாம் முடியும் சரி சரி வாங்க எது வாசல் இல்லை கூட என்ன இந்த கடுகு நான் விளையாண்டு சொல்கிறதா என்ன இது பாருங்க கலக்கணும் 23ஆம் ஆண்டு இருக்குல்ல ஓ 2 வருஷத்துக்கு முன்னாடி வடிவா திருத்தி ஒரு இதுவும் இல்லாமல் துப்புராக்கி விட்டுறாங்க பிரியோசனம் இல்லை கடைசி திருத்தி இப்படி வளர்ந்து இருக்கு மதுல எல்லாம் இருந்ததோ இல்லை என்ன மாதிரி எல்லாம் உடைச்சாங்க உடைச்சி எடுத்துட்டாங்க இப்படித்தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க தங்களோட வீடுலையும் பார்க்கணும்னு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குங்க பாருங்க சின்ன பிள்ளைல ஓடி தெரிஞ்சுப்பீங்களா என்ன இதில் இல்லை இல்லாமல் மாமரம் ஒன்று நின்றது அது வட்டி எடுத்துனா தேக்கு ஒன்று நின்றது பெருசு அது அப்பா சொன்னவர் இடம் இந்த விடுவிக்கப்பட்ட அப்புறம் இருந்தா அப்புறம் ஒரு கிழமையில காண இல்லையா தேக்கு தேக்கு பொறுமை தானே வட்டி அப்படி எடுத்துட்டாங்க இப்போ இது இது ஹோலாக இருந்திருக்கு இது ஹோல் 2 அரை ரெண்டு அது ஒரு ஹோலா அங்காலையும் ஒரு ஹோல் இது ஒரு இஞ்சால் 2 அரை ஓ 2 அரை ஒரே இந்த கடுகு நாவெல்லாம் நிற்கிது நடு வீட்டுக்கு பேர் முளைச்சிருக்கேன் ஆனால் இதெல்லாம் வெட்டினது என்ன திருப்பி முளைச்சிருக்கு ஓ காணும் இதுக்கு ஒரு கிச்சன் இதுக்கு கிச்சனும் இங்கால ஒரு அறை இருக்கா இங்கால ஒரு அறை ஓ இந்த பாருங்க இன்னும் ஒடுங்கி வைக்கலாம் எல்லாம் அப்படி இருக்கு எங்கேயும் பெரிய அறை இதுவும் ஒரு பெரிய அறை மஞ்சள் ஒன்றெல்லாம் நட்டு முளைச்சிருக்கு அது ஒருக்கா வந்துட்டு அந்த வேர்லேருந்து திருப்பி முளைச்சி இது நான் முதலே இடிஞ்சிட்டு தான் உங்களோட வீடு இந்த மாதிரி நாங்கள் இது வந்து எங்களோட இது வந்து 86ஆம் ஆண்டு எங்களோட வீடு தொண்டமனாரில் இருந்து செல் அடித்தவங்க செல் அடிக்கல இந்த எங்களோட வீட்டை வந்து இந்த இதில் விழுந்து வடித்தது இதெல்லாம் வந்து செல் விழுந்து அப்புறம் கட்டின இது அப்போ காலமே நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வலிக்கிட்டு கொண்டிக்கிறோம் அப்போ காலமே கொஞ்சம் தொடங்கிட்டாங்க செல் அடிக்கிறதுக்கு அப்போ அடித்து கொண்டிருக்க நாங்கள் அப்போ அந்த நேரம் நாங்கள் ஆமி இராணுவமும் பக்கத்தில் பலாளி இராணுவமும் அப்போ அது கேட்டு நாங்கள் தற்காலிகமாக பாதுகாப்புகள் செய்து வச்சுருந்தாங்க அப்போ நாங்கள் அந்த எங்களை குசினி இருக்குது தானே குசினி இந்த போக்குட்டுக்குள்ள மண் முட்டை அடிக்கி இந்த விறகு வைக்கிற கீழ் பக்கம் அப்போ செல் அடிக்க தொடங்கின உடனே நாங்கள் அம்மா நான் தம்பி ஆக்கள் 3 பேர் சேர்ந்து அந்த போக்குட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்பா வழி அங்காளி விராந்தையிலண்டவர் செல் வந்து அங்காளி ரூம் பக்கம் தான் விழுந்து வெடித்தது விழுந்து வெடிச்சா அப்படி இதெல்லாம் வேண்டி இதெல்லாம் விழாம வெடித்தது பிறகு கட்டினது அந்த கட்டுறோம் 87ஆம் ஆண்டு பிறகு இந்திய இராணுவம் வந்த பிறகு திருப்பி வந்து நாங்கள் அந்த திருத்தி அமைச்சு நாங்கள் வீடு அப்போ அந்த ஒட்டிக்கு தாண்ட அந்த இதெல்லாம் வந்து இந்த கல்லுகள் இருக்குதாங்க சுள்ளண்டா அப்படி இதுக்குள்ளேயெல்லாம் சுட்டுச்சு இதெல்லாம் பிறகு வந்த துப்பாக்கி சூடுகள் இன்னும் இதுக்குள்ளே நாங்கள் வீட்டில் கொஞ்சம் பிந்தி இருந்தால் அது இங்கே விழுந்திருக்கு சுட்டு அவ்வளோதான் இதுதான் விழுந்து இந்த பக்கம் தான் கூட இதில் இந்த ரூம் இந்த அறை வந்து முழுக்க சேதம் அடைஞ்சு பார்க்கக்கூடிய மாதிரி தெரியுது சீமே இந்த புதுசு வித்தியாசம் தெரியுது அப்போ இதோட நாங்கள் அப்படி அடியோட அப்படியே ஓடி முன்னா போயிட்டோம் பலாலி பக்கமாக
தொடர்ந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்துக்கு உங்க மட்டும் செல் அடித்தோம். அந்த நேரம் நாங்கள் இதால் எழும்பி இப்படி ஓடித்தான் இல்லைன்றார். அதோட ஓடினதான் இல்லை அது பிறகு அது அண்டையோட ஓஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு தான் அந்த இடப்பெயர் ஒரு 6 மாத இடப்பெயர் இருந்தது. அந்த 87ஆம் ஆண்டு இடப்பெயர் ஒன்று இருந்தது. என்னடா இந்திய ராணுவம் வர்றதுக்கு முதல் இடப்பெயர். அப்போ எங்களுக்கு இதுல இருந்து பார்த்தா எங்களை வீட்டை இந்த ஃப்ளாட்ல ஏறினா பலாலி ராணுவ கேம்ப் தெரியும். மேலே வீட்டில் இருந்து அது ரெண்டு பார்த்தா தெரியும். இப்போ மறைஞ்சிட்டுது. இப்போ பார்த்து எல்லாம் கேடர் இருக்குல்ல, அந்த ஆண்டனா, அந்த கேடர் இருக்கு டவர், அதில் ஆமை நிற்கிறா தெரியும் எங்களுக்கு. அப்போ கொஞ்சம் பயம் இதில் நேர் ரோடு என்ன நேர் ரோடு இதெல்லாம் வந்து அந்த அங்கால அந்த இடமெல்லாம் வந்து இப்போ குடியேற்றமாக கொடுத்த காணிகள், கவர்மெண்ட் காணியை குடியேற்ற காணி. அது வந்து வெறும் காணியாக சும்மா இருந்தது. ஃபுல்லாக 10 அந்த காணிகள் எல்லாம் இப்போ ஆக்களுக்கு பிரித்து இங்கே மயிலட்டி மற்ற அங்கே உள்ள ஆக்கள் இங்கே ஊரணி அங்கால உள்ள பலாலி பக்கம் இருக்கிற ஆக்கள் இதெல்லாம் கவர்மெண்ட் காணியாக இருந்தது. அங்கால இதெல்லாம் கவர்மெண்ட் காணி. குவாரி எல்லாம் இருக்கு அங்கால. அந்த சீமெண்ட் ஃபேக்டரி எல்லாம் இருக்கு. இப்படி அங்கால எங்களுக்கு இதில் அப்போ அப்படியே 90ஆம் ஆண்டு இடப்பெயர்வுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு தான் இந்த இடம் முடிக்கப்பட்டது. இப்போ ஒன்று இதில் என்ன மாதாசுரம் வச்சு கும்பிட்றதா இல்லை என்ன தட்டு இதில் வந்து மூளை பிளாட் நாங்கள் குளப்படி செய்தா முந்தி. அப்போ இதில் எங்களை ஏற்றி வச்சுட்டு அடிச்சு போட்டு ஏற்றி விடுவேன். இதுலேருந்து ரங்க மாட்டோம் தெரியும். இதுலேயும் இதில் தம்பி இருப்பான், இதில் நான் இருப்பேன். 2 வந்து அடிபடுறது. அப்போ நாங்கள் 2 பேரும் அழுது ஒன்று இருப்போம். அடிச்சு போட்டு இதில் ஏற்றி விடுவோம். நாங்கள் அழுது போட்டு பிறகு ஆளை பார்த்து சிரிக்கிறோம். ஆனால் அடி வர நாங்கள் 2 வேண்டாம் பிறகு சமாதானமாகிடுவோம் பிளாட்ல இருந்து. அப்படி பயிடிக்கிறது. இதில் வேற எனக்கு அந்த ஞாபகங்கள் எல்லாம் வருது. அப்படி எதுக்க விளையாடுறது, தண்ணி அழுறாங்க, அதில் கிணறு, அது பொது கிணறு இல்லை? அது போதும். எங்களுக்கு இங்கே குழாய் கிணறும் இருக்கு. அங்கே பின்னுக்கு அது இருக்கு. இப்போ டேங்க் கட்டிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ அங்கால சரியா போயில அது பத்தியாக இருக்கு. அக்கம் பக்கம் வீடுகள் இருக்கு தானே? அங்காலே இருக்கு வீடு. வீடு எல்லாரும் திருப்பி வரையில இங்கே ஒரு தரம். என்னோட கனகா வருஷம் தானே, 25 வருஷம் உண்டுல. அப்போ ஆக்கள் புலம்பெயர்ந்து ஒரு பாதி போயிட்டோம். அதை விட இடம்பெயர்ந்து இருக்கிற ஆக்கள் இருக்கு. அப்போ அவையெல்லாம் சில காரணங்களுக்காக அங்கேயே இருந்துட்டீங்கன்னா இப்போ தெரியும் தானே. தாதப்பன் வந்து இந்த காணிகளை பிள்ளைகளுக்கு கூட எழுதி வைக்க இல்லை. சிலதுகளை எல்லாம் கட்சிகளை போனது தானே. அப்போ அதால் இது ஆருக்கு சொந்தம் அந்த காணிகள், ஒரு மகளுக்கா மகனுக்கா அப்படி எல்லாம் இருக்கு. அதனால அப்படி இருக்கு இந்த இதுகள் வந்து சுத்தப்படாமல். கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு கட்டின வீடுலாம் இருக்கும் இந்த வீடுலாம்? இது வந்து 71ஆம் ஆண்டு கட்டின வீடு. 71ஆம் ஆண்டு வீடு. ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான இது. சீமெண்ட் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குண்ணா. திருத்த வேலையை கொஞ்சம் செய்ததான். நான் சொன்னேன் இப்போ எங்களை விட்ட செல்வி இருந்தால் அப்புறம் டோட்டலாகவே எல்லாம் செய்தது திருப்பி படித்தா பிறகு அப்படியே கிடக்கு. இந்த கலர் எல்லாம் பாருங்க அந்த நேரத்தில் புதுசாகவே இருக்கு. அந்த மங்காமல் இருக்கு. இப்போ சில பேர் சொல்லி நம்ம வீடு இப்போ கட்டி கொஞ்சம் நாள் தான் சொல்லிடலாம். ஆனால் எல்லாம் பழுதா. அது இப்போ சீமெந்தன் தரம் இல்லை, அந்த போடுற அந்த சிகப்பும் காவியும் அது நல்ல இல்லை. அது பிரச்சனை அப்படின்னு இருக்கு. பெண்டில் இருக்க ஒரு சின்ன காணியா என்ன? எத்தனை பரப்பு காணி இதில்? இது 2 பரப்பு. அங்கே அதோட போய் இல்லை. அதே அங்காலையும் இருக்குத்தானே இல்லை. இன்னும் அப்போ அங்கே மட்டும் போகுது. தின்னத்துக்கு இருக்காங்க பிரிக்க வேறு மாதிரி பிரிச்சுட்டு வந்துட்டு இந்த எல்லாருக்கும் ரோட்டு பார்க்க பிரிக்கணும், நாட்டை பார்க்க அப்படி இருந்து. ரைட். சரி, இப்போ அடுத்ததுங்க என்ன? அடுத்தது அப்படி அப்பா இதுக்கு சொன்ன வரைக்குள்ள இவ்வளோ ஆமிக்காருல சப்பாத்துகள் ஆமிக்கு இதுக்கு ஹெல்மெட்டு சப்பாத்து. இங்கே போனால் எங்கே போகணும்? இது இப்படியே அங்கால போகுது. அங்காலையும் இப்போ ஒன்றை விட்ட ஒரு வீடுகள்லாம் இருக்குது. ஆக்கள் திரும்பி வந்திருக்கீங்க. சில பேர் வீடுகளை கட்டி போட்டு இருக்கிற இல்லை. ஆக்கள் வேறு இடங்கள் இருக்கிறதால இதங்க போகுது. இது வந்து இப்படி இங்கே இந்த ரோட்டெல்லாம் முந்தி வந்து இப்படி இல்லை. இப்போ இது வந்து வளர ரோட்டோட கொண்டே சேர்த்துருக்கீங்க. அங்கால இன்னும் ஜாயின் பண்ண சரியாலும் இந்த ரோட்டு இப்படி இருக்கு. ஆனால் இப்போ இதெல்லாம் இது முதல் நான் சொன்னேன் அரசாங்க காணியில் இருந்த காணி. இந்த இடத்த வந்து இப்போ
அதுக்கு பிரித்து ஒரு ஆளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு 2 பிறப்பு படி கொடுத்துருக்கேன். கொடுத்து உண்மையாக 15ஆம் ஆண்டு பிறகு தான் நாட்கள் எல்லாம் இருக்க குடியேறினது. 15 பேர் அது 17 நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் வந்தவன். ஆனால் ஓகே எவ்வளோ பரவாயில்ல, தென்னியல்கள் எல்லாம் வச்சு நல்லா இதுக்கு வந்துட்டு வரும். இங்கே பாருங்க, இதான் எங்களோட பொது கிணறு. துலா எல்லாம் இருந்தது, அதாவது ஆடுகால் துலா எல்லாம் அழிவட்டை எஞ்சிட்டுது. ஓகே கிணறு இது 32 முளக்கிணறு 1965ஆம் ஆண்டு இந்த கிணறு தோண்டப்பட்டா. 65ஆம் ஆண்டு கட்டினது, வெட்டி கட்டின கிணறு. ஊற்று வார இடத்த பார்த்தீங்கன்னா ஊற்று அதில் வந்து ஊறி ஒரு அப்படியே ஒரு மலை மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் முந்தி சும்மா இருந்தது, வீடுகள் இல்லை, சும்மா இருந்த வீடு. ஆனால் இங்கே வீடு இருக்குன்னு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தூர வீடு இருக்குது. எங்களை இதை வந்து அப்பாண்ட தம்பியாட்ட வீடு. இதுலேயும் இப்போ இங்கே ஒருவரும் இல்லை, எல்லோரும் புலம்பெயர். அந்த பின் மட்டும் இல்லை, ஒரு காணி எல்லாம் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளில் இருக்குது. இது வந்து எங்களை நண்பன் குணசீல நவேண்ட வீடு பின்னைக்கு இருக்குது. இது எங்களுடைய அம்மம்மா இந்த காணி எல்லாம் வீடெல்லாம் உடைச்சி எடுத்துட்டீங்க. வேண்டாம், அதெல்லாம் உடைஞ்சபடி இருந்ததால் அது தேவையில் சொல்லி உடைச்சி எடுத்துட்டீங்க. இந்த வீடு வந்து சின்னத்தம்பி ஐயா அந்த வீடு. அவர் லண்டனில் 2002ஆம் ஆண்டு காலமாயிட்டார். பிள்ளைகள் எல்லாம் லண்டனில் தான் இருக்கணும். வணக்கம். முதல்ல இருந்தது முதல்ல புதுசாக காட்டினாவே. இப்போ நல்லா பின்னு காட்டியிருக்கேன். ஓயா, இதையும் நல்லா தள்ளி அடிச்சிருக்கிறேன் தகரம். இது இந்த வீடு பரவாயில்ல, ஒன்றும் பழுதடியாமல் இருக்கு. வேலை செய்ததா? ஆக்கள் இல்லை ஒரு தரம் இந்த வீட்டை. பிரகாசம் அந்த வீடு அவ கொஞ்ச காலம் இருந்தவா கண் தெரியாது. மகளங்க விட்டு இருக்கிறாவா, அதான் நாங்களும் தர்றோம். இது வந்து அந்த நேரத்தில் இதான் இந்த எல்லாரும் வந்து இங்கே இந்த செல் அடிக்க, ஹெலிகாப்டர் அடிக்க, பொம்பை அடிக்க, மறையிறகு பிளாட் எழுதுக்கெல்லாம் ஓடி வருவீங்க. ஏன்னா அப்போ இதுக்கு வழியாக காட்டியிருந்தோம். உள்ளுக்கு வந்தீங்கன்னா அந்த கிளியெல்லாம் அண்டர் கிரவுண்ட் மாதிரியெல்லாம் அந்த கட்டியிருந்தோம். பெரிய வீடு உண்டு. இப்போ இந்த வீடை பாருங்கள், இதுதான் முன்னுக்கு கோல் இருக்குது. கோல் இதெல்லாம் வந்து பயங்கரமாக பத்தியால் முளைச்சி போய் கிடக்கு. கனகாலமாக இதை துப்புரவாக்கையில் ஒரு தரம் இதை கவனிக்காமல் விட்டுட்டினும். அது ஒரு அறை உண்டு. இதுவும் ஒரு ஹோல், இதுவும் ஒரு அறை. இதெல்லாம் போகலாம் மக்களுக்கு. அங்கால நான் அந்த வளத்தால் காட்டுறேன். இது வந்து அவ்வளோ ஒரு சீமெண்ட் போட்டு ஒரு நிலம். இதுக்குள்ளாலே இந்த காண்டியல் முளைச்சி வந்திருக்கேன்னா பாருங்க எப்படி இந்த இயற்கை இந்த ரகசியத்தை. உள்ளுக்கு போய் கூட போயிடாத அளவுக்கு இருக்குது இந்த இது. இது ஒரு அறை, ஒரு ரூம். அது அங்கால போனால் குசினி, அதுக்கு போயிடாது. பயங்கரமாக காண்ட வளர்ந்து போயிருக்கு. பத்த ஒன்றும் இல்லை. ரைட், இப்போ நாங்கள் தோளகட்டியிலேருந்து ஆரம்பித்து இப்போ வசாவலான் சந்தி வரைக்கும் வந்தோம். வசாவலானில் நிறைய இடங்கள் வந்து அண்ணா சொல்லிட்டு வந்தேன். மழை வந்து குழப்பிட்டு என்னென்ன மழை வந்தாலும் நாங்கள் காணொலி எடுக்கலாம் போயிட்டு. வந்து மழைக்கு வந்து நனைஞ்சு
நினைஞ்சு போயிட்டு இயலாது. இப்போ வசாவளான் சந்தியில் இருந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தூரத்தில் நிற்கிறோம். இதை நாங்கள் அப்படியே போனால் வசாவளான் மத்திய மகா வித்தியாலயத்தை தாண்டி அப்படியே நேராக போகிறோம். யாழ்ப்பாணம் போகிற ரோட்டு இது வந்து இடையில நிற்கிறோம். கிட்டத்தட்ட இங்கால பார்த்தா வந்து சொல்லுங்க மார்க்கோனி இந்த கட்டுறோம், ரேடியோ மார்க்கோனி இந்த கட்டுறதுக்கிட்ட நிற்கிறோம். வசாவளான் மின்மின் மன்றம் எல்லாம் கலைஞ்சி இங்கால வந்து நிற்கிறோம். இந்த இடங்கள் சரியாக அடையாளம் காண இல்லாமல் இருக்குது. பழையாக்கள் இருந்தால் கூட அடையாளம் காண இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பு தானே. இப்போ வசாவளான் சந்தி சங்கக்கடை அங்கால போனால் தெல்லிப்பளை பக்கமாக போனால் அதில் தம்பையா கட்டுறோம். இங்கால போனால் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கால ஐஸ் ஃபேக்ட்ரி அப்படி எல்லாம் இருந்தது. அப்போ அந்த இடங்கள்லாம் ஞாபகம் இருக்கிறது. இப்போ இதுதான் இந்த இடத்துல இருந்திருக்கு வந்தது அடையாளம் காண எல்லாம் வந்து உழுது வந்து ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்குது. சில நேரம் அந்த வீட்டை பாருங்க அப்படின்னு அதில் எது வீடு தெரியுதோ அது அப்படியானங்களை வச்சு தான் மிச்சங்களை பிடிக்கலாமே தவிர மற்றபடி இந்த இடங்கள் உடனே அடையாளம் காண இல்லாத அளவுக்கு இருக்குது. ரைட். இப்படியே நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிக்குமே நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த அண்ணாவோட சேர்ந்து பயணித்தேன்னா என்னென்னு சொன்னால் எனக்கே தெரியாத புது விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னார். இப்படி அண்ணாவுக்கே சில இடங்கள் வந்து மட்டுக்கட்டையெல்லாம் கிடந்தது. இந்த இடங்கள் என்னென்ன இடங்கள் இந்த இடங்களை கண்டுபிடிக்கலாம் இருந்தது. கண்டிப்பாக வந்து நாங்களும் இதில் வந்து சொன்ன விஷயங்கள் தவறவிட்ட விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடங்கள் உங்களோட காணிகள் அல்லது உங்களோட வீதிகள் நீங்கள் பயணித்த அந்த அனுபவங்கள் இதில் இருக்கும். அந்த ஞாபகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? உங்களை கட்டாயம் இதை பார்க்கக்குள்ள ஒரு ஞாபகங்கள் வந்து போகும். இருந்தால் அதில் நீங்கள் தெரிவிங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம உங்களோட சேனலில் புதுசாக பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாய் வணக்கம்.